Hello viewers, welcome to Super Prime. Example 4.13 பார்க்கலாம். Construct triangle PQR whose sides are PQ equal to 6 cm, angle Q equal to 60 degree and QR equal to 7 cm and locate its orthocenter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து PQR அப்படின்ற ட்ரையாங்கிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ரஃப் டயக்ராம் போட்டுட்டு ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் PQR அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் பாருங்கள். PQ வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? ஸோ PQ இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், 6 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் Q வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. Q எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இங்கே வந்து 60 டிகிரி போட்டுக்கலாம். QR வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ QR வந்து 7 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். ஸோ இதை வச்சு இப்போ ஃபேர் டயக்ராம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு PQ அப்படின்ற லைன் செக்மெண்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 6 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு லைன் செக்மெண்ட்டை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து இது வந்து Q நேம் கொடுத்துக்கலாம். இங்கே 6 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், Qவில் வந்து ஆங்கிள் 60 டிகிரி இருக்குது. ஸோ ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த சென்டர் பாயிண்ட்டை இந்த ப்ரொடெக்டருடைய இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் பாயிண்ட்டை அது மேலே வைக்கணும். அது மேலே வந்து கோயின்சைட் ஆகிற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த லைன் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. லெஃப்ட் சைடில் 0 எங்கே இருக்குது பாருங்கள், அவுட்டர் சைடு இருக்கா? ஸோ அவுட்டர் சைடில் இருக்கிற ஆங்கிள் தான் நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு எவ்வளோ பார்க்கணும், 60 டிகிரியா? ஸோ 60 டிகிரி எங்கே வருதுன்னா இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த Qலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 60 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், QR வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கயா. இப்போ காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கேலில் 7 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா Qவில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா QR தான் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ Qவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த லைன் மேலே ஒரு ஆர்க்கை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன் அது எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டு தான் நமக்கு ஆராக இருக்கும். இப்போ இந்த PR வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல 7 சென்டிமீட்டர்ன்ட்டு கையோடு எழுதிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நமக்கு வந்திருக்க ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள், அக்யூட்டா இல்லைன்னா அப்டியூஸா இல்லை ரைட் ட்ரையாங்கிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கிறது ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்கே பாருங்கள், நமக்கு வந்திருக்க ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருந்ததுன்னா ஆர்த்தோ சென்டர் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இன்சைடில் வரும். இந்த ட்ரையாங்கிளுக்கு இன்சைடில் வரும். அதுவே அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா ஆர்த்தோ சென்டர் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா வெளியே வரும், அந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியே வரும். அதுவே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா ஆர்த்தோ சென்டர் எங்கே வருமா, எங்கே வந்து ரைட் ஆங்கிள் இருக்கோ அதே இடத்துலையே நமக்கு ஆர்த்தோ சென்டர் வந்துடும். ஓகே, ஆர்த்தோ சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட்ஸ்லாம் மீட் பண்ணுற இடம் தான் நம்ம ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்டிடியூட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஆர்லேருந்து ஒரு ஆல்டிடியூடை நான் PQக்கு வரைகிறேன்னா அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இங்கேருந்து வரைகிற லைன் வந்து PQக்கு எப்படி இருக்கணும், பர்பண்டிகுலராக இருக்கணும். அதுதான் ஆல்டிடியூட்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஏதாவது 2 ஆல்டிடியூட் வரைஞ்சாவே நமக்கு போதும், நமக்கு ஆர்த்தோ சென்டர் கிடச்சிடும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ R அப்படின்ற வெர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ PQக்கு வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ண போகிறோம். எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துட்டு ஆரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா PQ இல்லையா? ஸோ PQவில் வந்து 2 இடத்துல நம்ம ஆர்க் கட் பண்ணணும். அந்த லைன் மேலேயே தான் கட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் இதை சின்னது பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வரைஞ்சேன்னா அப்புறம் இந்த இடத்துல வருது நமக்கு ஆர்க்கு. ஸோ அப்படி இன்கேஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆகலைன்னா இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியே கூட நம்ம ஆர்க்கை கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இதுக்குள்ளேயே வர மாதிரி இது வந்து ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஷார்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துலையே வந்து இங்கே ஒரு ஆர்க்கும் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைன் மேலேயே வர மாதிரி வந்திருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து இதை எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த லைனை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் ஆர்க்கை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவை மாற்றாமல் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே எங்கே இன்டர்செக்ட் ஆச்சோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு ஆர்க்கும், அதே மாதிரி இங்கே எங்கே இன்டர்செக்ட் ஆச்சோ அந்த இடத்துல வச்சுட்டு இன்னொரு ஆர்க்கும் இப்படி வரைஞ்சிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அளவு மாற்றாமல் வச்சு நம்ம போட்டோம் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்துருக்குல்லையா, இது இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே கிடச்சிருக்க இந்த 2 பாயிண்ட்டும் இருக்கு இல்லையா, அதை வந்து மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ மெஷர் பண்ணால் இவ்வளோ வருதா, இதில் வந்து இந்த டிஸ்டன்ஸில் மோர் தென் ஆஃப் எடுக்க போகிறோம். அதாவது பாதி இவ்வளோ வரும், பாதிக்கு மேலே அதாவது 3/4 எடுத்துட்டு இதை வச்சு நம்ம வந்து ஆர்க்கு கட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ஆர்க்கும் இந்த பாயிண்டில் வச்சுட்டு இன்னொரு ஆர்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டு இது ரெண்டுத்தையும் இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது இதே பாயிண்டில் தான் வரும் பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணால் அதே பாயிண்ட்டு தானே வருது. ஸோ நீங்கள் இந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அளவை மாற்றாமல் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வரும். மோர் தென் ஆஃப் எடுத்து போட்டிங்கன்னா இங்கே கிட்டக்க வரும், அவ்வளோதான். சரி, இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆல்டிடியூடுன்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும்னா, இந்த ஆல்டிடியூட் வந்து PQக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நான் Pன்ற வெர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன், அதுக்கு ஆப்போசிட் சைட் பாருங்கள் RQ இருக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்க் கட் பண்ண போகிறேன் Pயில் வச்சுட்டு. இப்போ இதில் 2 இடத்துலையும் நான் ஆர்க் கட் பண்ண போகிறேன் இந்த சைடில். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஆர்க்கு கட் பண்ணுறேன், அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல வந்திருக்கோ அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த லைன் மேலே வரலைன்னா நீங்கள் லைனை எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 பாயிண்ட்டோடைய டிஸ்டன்ஸை எடுத்துக்க போகிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் இவ்வளோ வருதா, அப்போ நான் மோர் தென் ஆஃப் எடுத்துக்க போகிறேன், அதாவது கொஞ்சம் குறைச்சிட்டேன். அப்போ என்ன ஆகும்னா இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன், அதே மாதிரி இந்த பாயிண்டில் வச்சுட்டு இன்னொரு ஆர்க்கை கட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த Pயிலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஆல்டிடியூட் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த ஆல்டிடியூட் வந்து QRக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். இப்போ 2 ஆல்டிடியூடும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ சென்டர். இதை வந்து H அப்படின்னு டினோட் பண்ணுவோம். 2 ஆல்டிடியூட் கண்டுபிடிச்சாவே போதும். 3வது ஆல்டிடியூட் கண்டிப்பாக இந்த பாயிண்ட் இதையும் இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா இங்கே வரும்ல, அது பர்பண்டிகுலராக தான் இருக்கும். அதை ஜாயின் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப் 1, draw the triangle PQR with the given measurements. Step 2, construct altitudes from any 2 vertices R and P to their opposite sides PQ and QR respectively. Step 3, the point of intersection of the altitude H is the orthocenter of the given triangle PQR. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.